தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும்தான் சோதனையில வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னா அப்ப அந்த சோதனை நம்ம எல்லாத்துக்குமே தேவைதானா? சோதனை நமக்கு தேவைதானா? தேவை இல்லையா? சொல்லுங்க, தேவையா தேவை இல்லையா? அவசியமாக சோதனையின் வழியாகத்தான் நாம் போயே ஆக வேண்டும். ஏனென்றால் ஆனால் அதற்கு தப்பி செல்வதற்கு மத்தேயு 26:41 ஒரு வழிய அங்க அதே வசனத்துக்குள்ள ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். போதும். பாருங்க, நல்ல கவனிங்க. அதனுடைய விடை என்ன அப்படின்னா, அதற்குரிய ஒரு பரிகாரம் என்னன்னா, சோதனையை ஜெயிப்பதற்கு, சோதனையை மேற்கொள்வதற்கு, சோதனையில நாம் வெற்றி பெறுவதற்கு, நாம் சோதனையில தேர்ச்சி பெறுவதற்கு, முழுமையாய் தேர்ச்சி பெறுவதற்கு கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். என்ன செய்ய வேண்டுமா? விழித்திருந்து ஜெபம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறது இருக்கும். வாட்ச் அண்ட் ப்ரே அப்படின்னா, வாட்ச் என்று சொன்னால் கவனித்து ஜெபி. கவனி, வாட்ச் பண்ணுங்க, கவனி என்றுதான் பொருள். ஆனால் வாட்ச் அண்ட் ப்ரே, ஏன் கவனித்து ஜெபிக்க வேண்டும்? நன்றாக கவனிங்க. நீங்க ஜெபம் பண்ண முழங்கால் போட்டாலே அடுத்த செகண்ட் உங்க பக்கத்துல வருவான். அடுத்த ஒரே நொடி சோதனைக்காரன் என்று மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை வாசித்து விசுவாசினால் சோதிக்கப்பட்டவர்களுக்கு யார் சோதனைக்காரன்? யார்? எனக்கு அன்பானவர்களே, சோதனைக்காரன் அங்கே வருகிறார். நாமும் முழங்கால் படி எப்பெல்லாம் ஜெபிக்க முழங்கால் படியிடுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் சோதனைக்காரன் வந்து விடுகிறான். அவன்தான் என்ன செய்கிறான் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய